பக்கத்தை கை குத்தி சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு காசு தேவை? கேளுங்க கேளுங்க பிரதர், ஏன் உங்களுக்கு காசு? நீ கொடுக்க மாட்டியாமா? கை குத்துக்கிறியா? பைபிள் சொல்லுது ஏன் உங்களுக்கு பணம் தேவை, ஏன் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு பணம் தேவை. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ பணம் ஒரு மனுஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணக்காரனா இருந்தாங்கன்னுட்டு என்ன பண்ணலாம், நம்ம வாசிக்கலாம். ஆதாம் ஏவாள் ஏழப்பட்டவங்களா இருந்தாங்களா, பணக்காரா இருந்தாங்களா? சொல்லுங்க. தேவர் ரிச். என்ன சொசை பிரதர்? ஆதாம் ஏவாள் யாரா இருந்தாங்க? நல்ல ஐஸ்வர்யவானாங்க. அதுக்கு தான் அவங்க பேர் மேலே கடல் இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாம் பணக்காரனாக இருந்தானா ஏழையாக இருந்தானா? பணக்காரனாக இருந்தான். யோபு பணக்காரனாக இருந்தானா ஏழையாக இருந்தானா? பணக்காரனாக இருந்தான். பணம் இனத்துக்காக ஆண்டவர் தரார். பணம் இனத்துக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எவ்வளோ பேர் அதை கேட்க ஆசைப்படுகிறீங்க? அல்லேலூயா. ஓகே, என்னோட திருப்பிக் கொள்ளலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜெனிசிஸ் 26:12 கூட வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க சிஸ்டர். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்கிலீஷில் எடுத்த இங்கிலீஷில் வாசிக்கலாம், தமிழில் எடுத்த தமிழில் வாசிக்கலாம். A man to whom the God gives wealth, and honor. பைபிள் சொல்லுது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? அல்லேலூயா. வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் உஷாரா. அதுக்கு தான் நம்மளுக்கு பெரிய சர்ச் வேணும். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஜஸ்டட். எவ்வளோ பேர் சொல்லுங்க பெரிய சர்ச் நம்மளுக்கு வேணும்? அல்லேலூயா. ஓகே, கவனமாக கேளுங்க. இன்னைக்கு டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் why you need blessings. நீங்கள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. எதற்காக நீங்கள் ஆசீர்வாதமாக, எதுக்கு உனக்கு பணம் ஆண்டவர் தரணும், என்னத்துக்காக, நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக இருன்னு சொல்கிறான்னு மாற்றம் வாசிக்கலாம். ஏன்னா ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, பணம் வந்து என்ன சொல்கிறாங்க, பிசாசுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பணம் பிசாசு இல்லை. பணம் பிசாசு இருந்தால் நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க? பிசாசு கொடுக்கும். பிசாசை சம்பாதிச்சு நடத்துக்கா சொல்லுங்கப்பா. பணம் பேயாக இருந்தால் ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? பணம் பேயாக இருந்தால் ஏன் உங்களுக்கு அந்த பணம் தேவை? ஏன் அதுக்காக ப்ரேயர் பண்ணுற? அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? அப்போ பேய் வர்றதுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடாது. பண்ணோம் அந்த மாதிரி ப்ரேயரு? நோ. அப்பா எனக்கு வீடு வேணும்னு கேட்குறீங்க, அது பேய் தானேப்பா. காசு நிமித்தமாக நீ வீடு வாங்குறதுக்கு பேய் தான். ஸோ மணி இஸ் நாட் an evil. Money is something that leads you to build the God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் ஆண்டவர் உனக்கு பணத்தை தர ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தமிழில் வாசிங்க சிஸ்டர். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பாதத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். பைபிள் சொல்லுது செல்வத்தையும் கனத்தையும் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற, ஒரு மனுஷன் ஏழைன்னு சொல்றது விட்டுட்டு புவர், ரிச் அண்ட் வெல்தி, இந்த 3 பேரை பத்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. புவர், ரிச், வெல்தி. சொல்லுங்க. புவர், வெல்தி. புவருக்கு தமிழ்ல என்ன வார்த்தை? ஏழை. பணக்காரன், ஐஸ்வர்ய, செல்வம் உள்ளவன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை லாஸ்ட்ல இந்த கொஸ்டினை கேட்குவேன். இந்த 3 கொஸ்டினை திரும்பி கேட்ட பிறகு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண, நீங்க யாரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன தராரா? செல்வத்தை தராராம். என்ன தராரா? செல்வத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஏன் காசு வேணும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் காசு வேணும்? வாழ்க்கையை நடத்துறதுக்கு காசு. வெரி குட். நெக்ஸ்ட். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம் நீ போவாத, நல்லா இருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டெலிவரி அதுக்காமா அதுக்கு வேணா போகலாம். தேவைகளை சந்திக்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன வேணும்? காசு வேணும். விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாகிற. இந்த சூட் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும்? காசு வேணும். இந்த சர்ச்சுக்கு ரெண்ட் பே பண்ணுறதுக்கும், உன் வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் காசு வேணும். உங்க மம்மிக்கு ஒரு கிஃப்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? அப்ப எப்படி நீங்க அதை பேயின்னு சொல்லலாம்?
பேயின்னு சொன்னா யாரும் வேலைக்கே போகக்கூடாது. அது பேய் ஆயிடுச்சு. பீரோலே இருக்கக்கூடாது. ஐயோ ஒளிஞ்சின்கிற பேய் இது. அவன் நிலையிலோயா பைபிள் சொல்லுது, முதலாவது ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ரீதியில ஐஸ்வர்யவானா இருக்கணும். அந்த முதல் வார்த்தை வெல்த்திக்கு என்ன சிஸ்டர் தமிழ்ல சொன்னீங்க? என்ன வார்த்தை தமிழ்ல? அது வெல்த்திக்கு ஐஸ்வர்யவான் இல்ல, ஐஸ்வர்யம் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து செல்வமா, செல்வம். கூகுள்ல கூட கேள்ப்பான் இமீடியட்டா. பாப்பா மகோ உஷாராங்கவா, அச்சா எப்படி வந்துரு, நீ இங்க வந்த மகோ, தேங்க்யூ. ஏந்திரிக்க கூடாது நீங்க. ஓகே, 2 hours சிட் டவுன், தேங்க்யூ. செல்வத்தையும் பைபிள் சொல்றது என்ன தராரு அவனுக்கு? இன்னைக்கு ஒரு மனுஷன் ஏன் செல்வமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கூட ஒரு காலத்தை அப்படித்தான் ப்ரீச் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா? பண்ணலாம் பேயின்னு. எனக்கு அது எங்கன்னு விட்டு போச்சோ அப்போதான் ஜனங்க யாருக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு காசு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சா உன்னை சுற்றி ஜனங்க இருக்குவாங்க. உன்கிட்ட காசு இல்லைன்னா ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டாங்க. கடவுள் இருந்தால் இருக்கிறாங்க, ஆனால் மரியாதை வராது. பணம் இல்லைன்னா உனக்கு என்ன வராது? கண்டிப்பாக மரியாதை வராது. 100% எழுதி தரேன். நீங்கள் கூட போயிட்டு ஒரு பொண்ணு பார்க்கவோ பையன் பார்க்கவோ போய் பாருங்களேன். பையன் எவ்வளோ அழகாகிறான், மெலிசாகிறான், அதெல்லாம் விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு அது ரொம்ப மெயின் பாயிண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு கேட்குறது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, உனக்கு செல்வத்தை ஆண்டவர் தருகிறாரா? ஏன் தருகிறார்? ஒரு மனுஷன் ஏன் செல்வமா இருக்கணும்? முதல் எப்படி செல்வமா இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் எதுல ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவா இருக்கணும்? அவன் you should be blessed in your spiritual life so that you can be blessed in financial life. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருந்தா தான் பொருளாதாரத்துல கூட நீங்க என்னவா இருக்குவீங்க? ஆசீர்வாதமா இருக்குவே. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா எல்லாம் பொருளாதாரத்தை நீங்க என்ன பண்ண முடியாது. ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை பணம் உங்கள்கிட்ட இருந்து ஒருவேளை நீ பாவத்தை நிரம்பிச்சிருந்தா அந்த பணம் உன்னை என்ன பண்ணாது, காப்பாற்ற முடியாது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா நல்ல ஞானத்தை அந்த காசை செலவு பண்ணுவேன். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீ ஞானத்துல என்னவா இரு, ஐஸ்வர்யவானா இருந்தாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது அவன் ஞானத்துல ஐஸ்வர்யவான. சாலமோன் கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எதனா கேளு மகன் நான் தரேனாரு. ஆனா சாலமோன் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். காரணம் என்னன்னா அவன்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த பணத்தை நடத்த அவனுக்கு ஞானம் வேணுமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசை, நீ ஜெபிக்கணும். ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிக்கிறது ஒன்று விஷயம் இல்லை. மொதல் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யனாய் மாறணும். 4 hour ஒரு மனுஷன் ஏன் ஒரு நாள் ஜெபிக்க முடியல? யாராவது சொல்ல முடியுமா? 4 hour ஏன் ஜெபிக்க முடியலன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், வேலை ஜாஸ்திக்குது. சொல்லுங்க, வேலை ஜாஸ்திக்குது. 10 hour நீ வேலைக்கு போகிற, 8 hour தூங்குற, அதுக்கப்புறமா எவ்வளோ வருமா? என்ன பண்ணுறோமோ 10 hour தூங்குகிறோம், சரி வேலைக்கு போகிறோம், 9 hour தூங்குகிறோம். சொல்லுங்க, இல்லை ஜாஸ்தியாக தான் சொல்லிட்டேனா கம்மியாக தான் சொல்லிட்டேனா? சொல்லுங்க சிஸ்டர். ஜீவன் அவங்க மம்மி சொல்லுங்க சிஸ்டர். 19-20 hour வச்சுக்கலாமா? வேலை தூக்கலாம். சுசை பிரதர், கரெக்டாக பிரதர்? கேல்குலேட் போட்டுங்கிற எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு வரதுக்குள்ள எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ஒரு 4 hour ஆகிடும் இல்லையா? லிங்லாஜ்புரம் ஃப்ளைஓவர் நீ ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா அதுக்கே ஒரு hour ஆகிடும். ஸ்கூல் விட்டுட்டு அப்போ இட்ஸ் வெரி பிஸி, யூ டோன்ட் ஹேவ் டைம். சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வேலை, அதனால் நான் வரல. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரலன்னா, என் பையனை ஸ்கூல் கிட்டுன்னு போயிருந்தேன் பிரதர்ன்னு வாங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருந்தீன்னா, நெக்ஸ்ட் ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஏன் ஒரு மனுஷனுக்கு பணம் தேவைன்னா, ஒரு மனுஷன் 8 hour வேலைக்கு போகிறது, அது 8 hour ஊழியம் செஞ்சா நீங்கள் வேலைக்கு போகிறதே தேவையில்லை. கரெக்டாக இல்லையா? நீ 9 hour நீ வேலைக்கு போகிறது, 9 hour நீ ஊழியம் பண்ணி ஆண்டவர் எவ்வளோ ஆசைப்படுவார்? எவ்வளோ பேர் அதை பண்ண ஆசைப்படுகிறீங்க? உனக்கு அந்த செல்வமை கர்த்தர் தரட்டும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் எல்லாத்துலேயுமே குறையா இருக்குது அந்த பணம் ஒண்டி தான். அந்த பணம் என்னைக்கு உங்களுக்கு முக்கியம் தெரிய தெரியுமா? என்னைக்கு உங்கள் குடும்பத்தை யாரோ உனக்கு உதவி செய்யாத போது அந்த பணம் உனக்கு உதவி செய்யும் பாரு. அப்போ தானே பணோடைய அருமை உங்களுக்கு தெரியும். இஃப் சம் பாஸ்டர் preaches that money is an evil spirit, don't give him moneyன்ற. அவர் பிரசங்கம் பண்ண பிறகு கூட காசு கொடுக்குறது வேணா, அவர் மூஞ்சி பாரு எப்படி ஆகிடும். அவங்க புள்ள ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவை, அவர் நல்லா வாழ்கிறதுக்கு பணம் தேவை, ஒரு வாடகை கட்டுறதுக்கு
அதுக்கு தான் பைபிள் சொல்லுது செல்வமை கர்த்தர் தருகிறாரா. அப்ப நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தா தான் உனக்கு செல்வத்தை கர்த்தர் தர ஆசைப்படுகிறா. பக்கத்துல கை குத்து சொல்லுங்க, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யனா மாறு. நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், மணி வில் ரெடியூஸ் யோர் டைம். மணி வில் ரெடியூஸ் யோர், பணம் வந்து உங்க நேரத்தை மிச்சம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கிறீங்க, சிவாஜி நகருக்கு போகிறீங்க. பஸ்ஸு சிவாஜி நகர் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ½ கண்டிப்பாக இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் ஆகாதுதான். ஒரு 1 hour அதம்மா டெய்லி நீ போயிட்டு வர. கரெக்ட், நான் பஸ் ஸ்டாண்டில் நீ பார்த்துக்கிறேன். எவ்வளோ மகம் நேரம் ஆகுது? 1 hour. ஏன் நீ பஸ்ஸில் போகிறேன்னா யூ டோன்ட் ஹேவ் மணி. அதுக்கு தான் ஆதார் கார்டு காட்டிட்டு என்ன பண்ணுறோம், லேடிஸ்க்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக போகிறாங்க. வெரி குட், யூஸ் பண்ணுறதுனால தான். ஆனால் நீ ஜல்தி போனமா இருந்துச்சு, அப்போ உனக்கு வண்டி தேவையா பணம் தேவையா? அந்த இடத்துல ஜெபம் தேவையா இல்லை வண்டி தேவையா? முதல் ஜெபம், அந்த ஜெபத்தில் வர அந்த செல்வம் தேவை உனக்கு கொண்டு போகிறதுக்கு. அல்லேலூயா. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக உங்களுக்கு 2 நாள் தான் வீக் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. அந்த 2 நாளில் வந்து உங்கள் ஊரில் இருக்கிறவங்க மம்மி டேடி கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீ ட்ரெயினில் போகிறதுக்கு 2 நாள் ஆகுது. அதே அந்த காசு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 2 hours நீ ஃப்ளைட்டில் போய் இறங்கிடலாம். ஆமென், அல்லேலூயா. தட் இஸ் வை பைபிள் சேஸ் யூ நீட் மணி. அதுக்கு தான் உனக்கு பணம் தேவை. பணம் ஆசை வேண்டாம், ஆனால் பணம் தேவை. பக்கத்தை கை குத்து சொல்லுங்க, பணம் ஆசை வேண்டாம் ஆனால் பணம் தேவை. பணம் ஆசை வேண்டான்னு பணத்தை வெறுத்துறாத, வரவே வராது. ஒரு காலத்தை அப்படித்தான் வெறுத்துட்ட, ஐயோ பேய் பாயுது எல்லான்ட்டு. பார்த்தா தான் தெரியுது பணம் இல்லைன்னா எவ்வளோ பேய்ங்க ஏந்திரிக்குதா. பொண்டாட்டி புருஷனை பார்த்து என்ன சொல்லுது, உன்னை கட்டிக்கின பேருக்கு தானா தர்திரனா மாறிட்டேன் நான் சொல்கிறாங்களா பிரதர்? நீங்கள் லவ் பண்ணிக்குவீங்க, என்னென்னமோ பண்ணிக்குவேன், ஆனால் அவங்க கேட்குறது நீங்கள் கரெக்ட் டைம் வாங்கி கொடுக்கலன்னா சொல்லுவாங்க, இன்னும் போய் கட்டின பாரு டைலாக் அடிக்குவாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ ஒன்றுமே எனக்கு செய்ய மாட்டேங்கிற, அப்போ உன் மேலே இஷ்டம் இல்லை, நீ எதுனா சரியா தான் அவர் மேலே இஷ்டம். ஹலோ, எது பவர் ஆகுது பாருங்க. உங்க பிள்ளைங்க கூட சரி, உங்க பிள்ளைங்களுக்கு நீ சொல்லு அம்மாவும் மேல ரொம்ப பாசப்பாடின்னு இந்த கிறிஸ்மஸ் துணி வாங்கி கொடுக்காதா இருங்க, என்ன பண்ணு பாருங்க, என்ன பண்ணும்? சாப்பிடாது, மூஞ்சு முறுக்கின்கும், பக்கோடா மாதிரி ஆயிடும், யார்கிட்டயும் பேசாது. காரணம் என்னன்னா அன்பு முக்கியம் இல்லை, அங்க என்ன முக்கியம்? மணி. Money is very important. Money is very very important in a human's life. அது ரொம்ப பெரிய ரோலை முடிச்சிடும். அது நீ 8 hour போய் வேலைக்கு போயிட்டு வந்து உன் புள்ளிய பார்த்து உன் பொண்டாட்டியை பார்த்ததுக்குள்ள 40 ஆயிடும். 40ல் வராத வியாதியெல்லாம் வந்துடும். ஒரு 70 வயசு ஆண்டவர் உனக்கு கொடுத்தாருன்னா எப்போ ஊழியம் பண்ணி எப்போ பிடிக்குவேன்? என்ன கேட்டீங்கன்னா ஒரு 4 hour ஊழியம் பண்ணி செத்துருவேன்னு நினைக்கிறேன். எப்போ போனோம்னா ஹாஸ்பிட்டல் இழுத்துங்கமோ சொல்லுவேன், அப்ப சொல்லார் வாடாப்பா நீ போயிடுப்பா. பணம் இருந்தா நீ வேலைக்கு போவது வந்து ஊழியம் பண்ணலாம். பணம் இருந்தா நீ யாருக்கு அடிமையா இருக்க முடியாது. பணம் இருந்தா பயங்கரமான ஊழியத்தை நீ செய்யலாம். அல்லேலூயா. First you should be wealthy in your spiritual life, and the result of your spiritual wealth is in your financial blessing. Amen, hallelujah. 100% நீங்க பணத்தின் ரீதியா ஆசீர்வாதமா இருந்தே ஆகணும். அதுதான் அடியாளமே. The second sign of a child of God when he has been connected to God is wealthy in his finance. நீ ஏன் இன்னும் வரைக்கும் ஆசீர்வாதமா இல்லைன்னு கடைசியில் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஆனால் கவனமாக கேளுங்க. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஆண்டோட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணம் என்னன்னா பணம் தான் காரணம். கரெக்டாக இல்லைங்களாம்மா? என்னம்மா செந்தியா, நீ வேலைக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு நாளெல்லாம் ஆயிடுதா? எவ்வளோ ஒரு வேலைக்கு போகிற? 1 day full 10 hours ஆயிடுதா? போயிட்டு பிக்கப் பண்ணி உன்னை விஜய் வரணும், நீ போயிட்டு. அதே உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா விஜய் உங்கள் ஒய்ஃபை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கார் ரெடி பண்ணிட்டுக்குவேன். நீ வீட்டில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீ ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு அங்கங்கே காசு கம்மியாக பொருள் கம்மியாக கிடைக்குது, நம்ம தேடுறதே வேண்டாம். when you have money you can do many things man. போய் சிவாஜி நகரில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் பிரிகேட் ரோடில் போய் துணி தேடுறதோட உன்ட்ட காசு இருந்துச்சுன்னா கூகுள் பேல ஒரே அடி மீஷோக்கார வீட்டுக்கு வந்துட்டுக்குவான். ஒரே டச் கொத்தமல்லி வீட்டுக்கு வந்துட்டுக்கும். கிராசரி only one touch. Money has power. If you have money you can do many things for God man. போய் காய்கறி வாங்கின்னு வந்து சிவாஜி நகர் மார்க்கெட்டில் எங்கே ரொம்ப கம்மியில் 10 ரூபாய் கட்டு கிடைக்குது அங்கே போனேன்னு அவசியமே. ஏன் அங்கே இருக்கிறேன்னா உனக்கிட்ட டబ్బு లేదు. நீ ஜெபம் பண்ணு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாயிரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 60-70 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் சொல்லுங்க, ஒரு 70 வருஷம் நம்ம வாழ்கிறோன்னு நினைச்சுக்க. ஒரு 20 வருஷம் என்னத்துக்கு வைக்கலாம் சிஸ்டர்? 20 வருஷம் எதுக்கு நான் சொல்லுங்க சிஸ்டர், சாப்பிட்டு வந்த மாதிரி உக்காண்டிங்கிறாரு வேலை. ஸோ 70 years 20 years you will go for work. ஓகே, ஸோ 50 years இருக்குது. 50 yearsல ஒரு 10 years எதை வைக்கலாம்? தூக்கத்தை வைக்கலாமா? நவீன் பிரதர் சொன்னால் கண்டிப்பாக தூக்கம் தேவை. ஒரு 10 வருஷம் தூங்குவோம் 70 வருஷத்தில். கரெக்டாக இல்லையா சுசை பிரதர்? இங்கே யாரோ தூங்கிட போறீங்க, வாழ்க்கையிலே தூங்கிடுவேன். இதை சொல்லி கூட நீ திருத்தினா கண்டிப்பா நீ முன்னேறவே மாட்டேன். ஸோ எவ்வளோ வருஷம் இருக்குது? இப்போ எவ்வளோ வருஷம் இருக்குது ஸ்டாலின்? 40 இருக்குது. 40 வயசு உனக்கு, ஆனால் 25 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறேன். 40ல் 10 வருஷம் உன் குழந்தைய போய் பார்க்குவேன், ஹாஸ்பிட்டலு, டெலிவரி அது இது. அப்புறமா 30 வருஷம் வருது. 30 வருஷத்தில் நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு பண்ணுறீங்களே பிரதர்? பசங்க ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகணும், ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வரணும், பொண்டாட்டியை ட்ராப் பண்ணணும், பொண்டாட்டியை பிக்கப் பண்ணணும், அப்புறமா நம்மளும் வேலைக்கு போகணும். அதெல்லாம் பார்த்தா அது ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். 10 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் இருக்குது. இந்த 20 வருஷத்தில் உனக்காக வாழ்வியா, ஊழியம் பண்ணுவியா? ஆனால் என்ன கேட்டீங்கன்னா 40 தாண்டு வந்து 10ஆவதுக்கு வியாதி வேற வந்துடுது, சுகர். நீ ஏன் வாடானா கூட வருது, பிபி, கொழுப்பு, வாயில் போன கொழுப்பு லிவரில் போய் மாட்டேங்குது. இழுத்த சூப்பு எல்லாத்தையும் மோட்டாவாக மாற்றிட்டு இருக்குது. இப்போ நீ அதுக்கு ஒரு 10 வருஷம் மாத்திரை மருந்துன்னு என்ன பண்ணோன்னே, மீதி ஒரு 10 வருஷம் இருக்குது. அந்த 10 வருஷத்தில் உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஹாபிஸ் கற்றுக் கொடுக்கலாம். என் பிள்ளைய ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாற்றணும், தோனியாக மாற்றணும், சச்சினாக மாற்றணும், அப்புறமா ஒரு நல்ல டான்ஸராக மாற்றணும். அதுக்கு ஒரு 5 இன்றைக்கி இப்போ அப்பவங்கெல்லாம் 5 வருஷம்லாம் செலவு பண்ணுறதில்ல, வாழ்க்கையே செலவு பண்ணிங்கிறாங்க. லூஸ் அவங்கெல்லாம் என்ன கேட்டால் மென்டலுன்னு நான். அவங்களுக்கு 5 வருஷம், அப்புறமா இன்னொரு 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷம் இவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. கடவுளுக்கு எப்போ செலவு பண்ணுவேன்? பாக்ஸில் படுத்துட்டு போகும்போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு தான் போகணும். பணம் என்னத்துக்காக ஒரு மனுஷனுக்கு வேணும்னா, தேவனுடைய ஊழியத்தை நல்லா பண்ணி முடிச்சிடலாம் ஜல்தி. உன் வாழ்க்கையில் திரும்பி வராதது ஒன்று தான் உன்னோட டைம். உங்கள் டைமை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் நீ வேஸ்ட் பண்ணுறது எல்லாமே யூ வில் நெவர் கெட் பேக் இன் யுவர் லைஃப். Make use of your time. Cut short your time. How do you cut short your time? Through money. 2 நாள் போகிற ட்ரெயின் 2 ஹவரில் ஃப்ளைட்டை வச்சுக்கிறான். அந்த ஃப்ளைட்டில் நீ போகிறதுக்காக உனக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். எல்லாருக்கும் செல்வம் வந்துடாது, ஞானம் வேணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஐ வில் கிவ் யூ தி வெல்த்ன்றாரு. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஏன் ஏழையா இருக்கிறானா, அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளலாம். ஜெனிசிஸ் 18 நினைக்கிறேன், டியூட்ரானமி 8:17, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் சாமர்த்தியமும் 17, 18 மைக்கில் வாசிங்க சிஸ்டர், ரெக்கார்டிங் ஆன்குது. வாசிங்க சிஸ்டர். என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளலாம் ஓகே. இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. 18 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 18, 17 வாசிங்க சிஸ்டர். என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இரு. இது உன்னுடைய சுய பலத்துல சம்பாதிக்காம இது தேவனுடைய பலத்தை சம்பாதிச்சன் என்று ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்ல ஆசைப்படுறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது, he did this all so that you will never say to yourself, I have achieved this wealth with my own strength and energy. Remember the Lord your God, he is the one who gives you the power for your success. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் பணத்தை தரத்துக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா? பவர் தேவை. யூ நீட் த பவர் டு earn money. ஹல்லேலூயா. அந்த பவர் எங்க கிடைக்க தெரியுமா? we get it from Jesus. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஏழையா இருந்து இந்த உலகம் என்னென்ன ட்ரீட் பண்ணுது? நீங்க ஒன்றும் இல்லை, ஷர்ட் பேண்ட் நல்லா இல்லாமல் ஒரு ஹோட்டலுக்கு போய் பாருங்களேன், ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, உங்களை கேவலமாக பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் உன்னை என்ன பண்ணுறது, உள்ள கூட சேர்க்கறது இல்லை. அதை நீ நல்லா ரெடி ஆகிட்டு கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு உள்ளே போய் பார்த்தியா, என்ன சொல்கிறாங்க? ப்ளீஸ் சார், கம் சார், மே ஐ ஹெல்ப் யூ சார். அந்த இடத்துல பாஸ்டர் வேலை செய்யலை, அந்த இடத்துல பேப்டிசம் வேலை செய்யலை, அந்த இடத்துல ரட்சிப்பு வேலை செய்யலை, அந்த இடத்துல எது வேலை செஞ்சிச்சு? ஸோ only God wants to bless you. இந்த உலகத்துக்குறங்கெல்லாம் உன்னை ஆசீர்வாதமாக பார்க்கணுன்னா உனக்கு என்ன தேவைமா? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு என்ன தராரா? ஞானத்தை தர. அதுக்கப்புறமா உனக்கு வல்லமையை கத்த தருகிறா. அப்போ இன்னைக்கு சம்பாரிச்ச நீங்கள் காசெல்லாம் அது உங்களுடைய பலனை என்றைக்குமே சொல்லிடாதீங்க. தட்ஸ் given by God. That's a power of Christ. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கூட சரிம்மா, நீங்கள் காசு கொடுக்கலன்னு உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா சந்தியா, நீ ஒரு 3 மாதம் வேலைக்கு போவதாரு விஜய் உன்னை ட்ரீட் பண்ணுறது ஒரிஜினலாக தெரிஞ்சிடும். விஜய் மேலே தப்பில்லை, ஊ மேலே தப்பில்லை, இந்த உலகம் மேலே தப்பாக இருக்குது. எங்கள் மம்மி எனக்கு ஏதாவது பண்ணலன்னா எங்கள் மம்மி மேலே எனக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். எங்கள் டேடி எனக்கு வந்து துணி ஷூ வாங்கி கொடுக்கல, எங்கள் டேடி மேலே என்ன ஆகிடும் எனக்கு? அதே மம்மிக்கு நான் காசு கொடுக்கல, மம்மிக்கு என்ன வருது? வருதா? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ நல்லா ஜெபம் பண்ணு, அது கெடிக்க வேண்டிய வல்லமையை நானே உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. நான் போன சர்வீஸில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ சடன் ஆண்டவர் வில்லுவை காட்டினார். வில்லுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வில்லுக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவங்க வீடு ஒரு கிச்சனாக மாற்றிருக்கிறார். Cloud9 கிச்சன். இந்த மெயின் செஃப் வந்து அவங்க மம்மி செஃப்பாக மாற்றிட்டு ஆண்டவர் அவங்க வீட்டில் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் மம்மி எவ்வளோ மணிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சிஸ்டர்? 6 மணிக்கு போகிறாங்க. அப்போ நீங்கள் ஏந்திரிக்கிறது எவ்வளோ மணிக்கு? 5 மணிக்கு ஏந்திரிக்கிறீங்க. இன்கேஸ் பை மிஸ்டேக் நீங்கள் 1 o'clock தூங்கினீங்கன்னா உங்களுக்கு வேறு 4 hours தான் தூக்கம். அந்த 5 மணிக்கு நீங்கள் ஏந்திரிக்கிறதுக்கு காரணம் யூ டோன்ட் ஹேவ் ஃபினான்ஸ். அதே 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் ஜெபத்தில் உக்காரணும்னா உனக்கு என்ன தேவையாக இருந்துச்சு? பணம் தேவையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு வாசமாக சம்பாதிக்கிறத ஒரு நாளில் தரத்துக்கு தான் யூ நீட் த காட்ஸ் பவர். ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறது, ஒரு மாசத்தில் சம்பாதிக்கிறது தான் யூ நீட் த காட்ஸ் பவர். இன்னைக்கு உன் கையில் காசு வருது, ஆனால் பாக்கெட்டில் ஹோல்ஸ் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நிலைத்து நிற்க மாட்டேங்குது. அதுக்கு தான் பைபிள் செய்து யூ நீட் த பவர் டு கெயின் த வெல்த் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. செல்வத்தை சம்பாதிக்க உனக்கு என்ன தேவை? தேவனுடைய வல்லமை தேவை. ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கெல்லாம் செல்வம் வேணும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாப்பா வேணும். ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஏதாவது பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஏதோ பணம் பேயின் ப்ரீச் பண்ணியிருந்தாருன்னா அவர் காணிக்க கொடுக்காதீங்க, தசமா புக்க கொடுக்காதீங்க. அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு மாற்றம் பாருங்க. ரொம்ப டேஞ்சராக பண்ணுவார். ஸோ மணி இஸ் நாட் ஈவில். த லவ் ஆஃப் மணி இஸ் ஈவில். டோன்ட் ஹேட் மணி.
ஒர்க் ஃபார் மணின்ற. பணத்தை வெறுக்காத. பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்மளுக்கு என்ன பண்ண முடியுது, வாழ முடியுது இந்த சொசைட்டியில். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஹவ் டு யூ earn money? எவ்வளோ பேர் இதை கேட்க ஆசைப்படுகிறீங்க? ஆமென், அல்லேலூயா. How do you want earn money? I want to tell you why people say that you are poor. நீங்கள் அநேக பேர் நான் ஏழைன்னு சொல்கிறீங்க தெரியுமா? உன் மைண்டு ஏழையாக இருக்குது. ஏழையாக இருக்கிறவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க? என்னால் முடியாது, என்னால், என்கிட்ட பணம் இல்லை, நான் செய்ய முடியாதுன்னுவாங்க. ரிச் பர்சன் எப்படி சொல்லுவா தெரியுமா? என் துணி எப்படி இருக்குதுன்னுவா, என் கார் எப்படி இருக்குதுன்னுவா, என் வீடு எப்படி இருக்குதுன்னுவா, என் கல்யாணம் பாரு எப்படி இருக்குதுன்னுவா, நான் தங்கின ஹோட்டல் பாரு எப்படி இருக்குதுன்னுவா. ரிச் பர்சன் ஸ்டாக். பட் அ வெல்தி பர்சன் ஸ்டாக் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் பேசவே மாட்டான், வெறும் ஐடியா யூஸ் பண்ணுவான். அவன் வேற என்ன பண்ணுவான்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி வெல்தி, யூ டோன்ட் நீட் பவர், சாரி மணி, யூ டோன்ட் நீட் யுவர் ரிலேஷன்ஷிப், யூ டோன்ட் நீட் எனிதிங், யூ ஜஸ்ட் நீட் ஐடியா. இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அவங்க மனசில்? அந்த பிளானுக்கு என்ன அது பேர்? ஐடியா. இந்த துணியை தைக்கிறதுக்கு துணிக்கு மொத்தம் வரல அவனுக்கு, என்ன வந்துச்சு? ஐடியா. இது ஒரு பீஸாக இருந்துச்சு. இந்த பீஸை தைச்சி ஒரு சூட்டாக போட்டால் 5 ரூபாய்க்கு வாங்குன்னு நான் 10 ரூபாய்க்கு விற்க முடியும். அவனுக்கு என்ன வந்துச்சு? ஐடியா வந்துச்சு. சொமேட்டோக்காரன் கூட அவ்வளோதான். வீட்டில் உட்காந்து வேலை இல்லைண்ணா நினைச்சா என்னால் பண்ண முடியலடான்ட்டு, என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் உட்காந்து யோசித்தான், நான் வெளியே போய் வேலை செய்ய முடியாது, உள்ளே வேலை செய்கிறேன்னா ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணான். அதே 30 ரூபாய் சாப்பாடு அவனுக்கு காசு கொடுக்குறான். அந்த சாப்பாடு இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிடுறான். இவன் ஒன்றும் வேலை செய்யலை, இ ஜஸ்ட் மேட் அன் ஐடியா. இங்கேருந்து சாப்பாடு வாங்கி இங்கே கொடுத்தான். ஹோட்டலுக்கார பணக்காரனானோ இல்லையோ, நடுவில் எடுத்து கொடுத்தான் பாரு, இவன் பணக்காரனாயிட்டான். தட்ஸ் வேர் வெல்த் கம்ஸ் டு யுவர் லைஃப். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் காசு கொடுன்னு கேட்காத, ஞானத்தை கொடுப்பா சம்பாதிக்கன்னு கேளு. கோல்டை கேட்காத, பொண்ணை கேட்காத, வெள்ளியை கேட்காத, அதை சம்பாதிக்க ஞானத்தை எனக்கு கொடுப்பான்னு கேளுங்க. நீங்கள் ஏன் வேலை செய்கிற வைக்கிறார் தெரியுமா ஆண்டவர்? ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில் எவ்வளோ வருஷம் இருக்கணும் தெரியுமா? நல்ல ஐடியா உள்ள ஒரு மனுஷன் எவ்வளோ வருஷம் இருக்கணும் தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? 5 years. நீங்கள் 5 வருஷத்துல என்னென்ன கற்றுக்கினீங்க சத்யா பிரதர்? எல்லாம் கற்றுக்கினீங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அதுக்குரிய ஐடியாவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே டயர்டாக தூங்கிறீங்க. ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, பைபிள் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் ஸ்டில் யூ ஃபோர்ஸ் யுவர் ஃப்ளஷ். நீங்கள் ஆனாலும் என்ன பண்ணுறீங்க? நீ ஜெபம் பண்ணணும்னு உக்காந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆசைனா, நான் ஒரு 5 வருடம் உட்காரணும்னு ஆசை. ஆனால் இந்த வேலையினால, இந்த பணத்தினால எவ்வளோ நேரம் உட்காரதாயிடுச்சு? கொஞ்சம் நேரம் தான் ஆயிடுச்சு. இந்த பணம் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டைம் டு ஸ்பெண்ட் வித் காட் மேன். உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா உங்கள் பொட்டாட்டி கூட நல்ல செல்வரிக்க நேரம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒய்ஃபுங்க ஏன் உங்கள் வீட்டில் சண்டை போடுறாங்க சொல்லுங்க? என் கூட நீ என்ன பண்ணுறதில்ல? பிகாஸ் தேர் இஸ் நோ டைம், தேர் வெரி பிஸி. ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. பணம் பணம் பணம்னு வீட்டை சம்பாதித்த வீடை நடத்தணும் இல்லையா? ஆனால் வெல்த்தியாக இருக்கிறவன் பிஸியாக இருக்க ஆசைப்பட மாட்டான். ஈ வில் கிரியேட் த ஐடியாஸ். நம்ம சர்ச்சிலலாம் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், தெளிவாக இருங்க. வயசாயிடுச்சுன்னு நினைக்காதம்மா. சென்னையில் ஒரு அம்மாவை பார்த்துக்கிறேன், 95 years அவங்களுக்கு. அவங்க பண்ணுற ஒரு இந்த ரவுண்டாக ஒன்று வரமா, அம்மா அப்பா பண்ணி எங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவியாம்மா? பொரிமா உண்டை தானம்மா? புளிப்பூண்டியாம்மா? புளிப்பணியாரம். அந்த பண்ணிக்கிறாங்க அந்த அம்மா. என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த பணியாரம் பண்ணியே அவங்க பேர பிள்ளைங்க வரைக்கும் வீடு கட்டிட்டுக்கிறாங்க. ஒரே ஒரு கிராமத்தில்மா. ஒன்றும் இல்லை, இருக்கிற டேலண்ட்டை யூஸ் பண்ணாங்க கரெக்ட் டைமில் கரெக்ட் ஸ்பாட்டில். நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், அவங்க சர்ச்சுக்கே வந்துடல, பட் they are wealthy because they use the idea. Why you are not wealthy? Because you don't have idea. உங்களை வச்சு வெல்த்தி ஆயினுங்கிறாங்க தவிர நீங்கள் வெல்த்தியாக மாறல. ஸோ யூஸ் யுவர் ஐடியா. ஒருவேளை நீ ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், ஒருவேளை நல்ல பெயிண்டராக இருக்கலாம். அந்த பெயிண்டிங்கெல்லாம் என்ன பண்ணு? ஐடியாவோட யூஸ் பண்ணு. டோன்ட் வேஸ்ட் டைம். ஒரு வருஷம் ஆட்டோ ஓட்டு, ஏரியாவெல்லாம் பார்த்துக்கோ, எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி இன்ஜின் நடத்தணும், எந்த ப்ராப்ளம்லையும் வருது இன்ஜின்லன்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா என்ன பண்ணு? 2 ஆட்டோ எக்ஸ்ட்ரா வாங்க, ஐயர் கொடு.
ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அக்ரிமெண்ட் போட்டு அவனுக்கு ஐயர் கொடு. வீட்டில் உட்காந்து காசு உனக்கு வரும். அந்த வீட்டில் நீ சும்மா இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணலாம். யூ நீட் ஐடியா பிரதர், நாட் மணி. நீ மேலே வரத்துக்கு காசு முக்கியம் இல்லை, உங்கள் மைண்டு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எங்கள் அப்பா இறந்து ஐ லாஸ்ட் மை டேட் இன் 20 years. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சின்ன பிரெயினை வச்சு தான் எங்கள் ஃபேமிலியை டியூன் பண்ணுற அளவுக்கு எனக்கு கற்று கொடுத்துக்கிறார். டுடே ஐ ஹேவ் அ ரோல் ஆஃப் அ ஃபாதர் இன் மை ஹவுஸ். இட்ஸ் பிகாஸ் நாட் மை ஏஜ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஐடியா. இன்னைக்கு இவ்வளோ பேர் 150 பேர் 200 பேர் சர்ச்சில் உட்காரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ டோன்ட் ஹேவ் நத்திங், ஐ ஜஸ்ட் ஹேவ் த விஸ்டம் ஆஃப் காட். எனக்கு அந்த ஞானம் இருக்குது. ஒரு புள்ளியை நடத்துறதுக்கு இல்லை, 150 புள்ளியை நடத்துறதுக்கு ஞானத்தை கற்று கொடுத்துக்கிறார். ஏன் உங்களால் நடத்த முடியாதா? யூ டோன்ட் ஹேவ் திஸ் விஸ்டம். அது எங்கே கிடைக்கும்? வித் காட். டெய்லி கேளு, காத்தால ஏஞ்சி நான் பிச்சை வாங்கக்கூடாதுப்பா, நான் எகிப்தியில் போல வாழக்கூடாது ராஜா, எங்கள் பாஸ் சொல்கிற டைமிங்கெல்லாம் என்னால் போய் முடியாதுப்பா, நான் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. அந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுவேன் இயேசுக்காகப்பா? உங்கள் பொண்டாட்டி போயிட்டு ஏதோ ஒரு ஷோரூமில் நீங்கள் போகிறீங்க, வெறும் கண்ணாடியிலேருந்து உங்கள் பொண்டாட்டியை பார்க்க வச்சுட்டு வா போகலான்னு கூட்டின்னு வந்தா she'll be feel very bad brother. அதே உங்கள் ஒய்ஃப் அதை பார்த்துச்சு, உன் டார்கெட்க்குணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை வாங்கணும். அதை என்ன பண்ணணும்? நான் என் ஒய்ஃப் நான் இஷ்டப்படுறது எனக்கு இஷ்டம்னா அதை நான் வாங்கணும். எங்கள் அம்மாவுக்கு இந்த காரை வாங்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு இஷ்டம்னா அதை வாங்குறது தான் என்னுடைய ஐடியா. என்னப்பா இது? அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். If you have money, you can redeem the time. If you have time, you can do the ministry of God. உன் டைம் இருந்தால் ஊழியம் நல்லா பண்ணலாமா? நீங்கள் டைம் இல்லாத தொட்டு தான் ரொம்ப பேர் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க. காரணம் பணம்ன்ற பிசாசு அவங்களை என்ன பண்ணிங்குது? அட்டாக் பண்ணிங்குது. ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த சர்ச்சிலேருந்து நீ வெளியே போகிறதுக்குள்ளே இந்த ஆவி உன்னை விட்டு போயிட்டுக்கணும். 2024 தான் லாஸ்ட் அது உன் வாழ்க்கையில். அடுத்த வருஷம் திரும்பி கூட நீ பார்த்தீங்கன்னா அது ஒன்று கூட உன் வீட்டில் வரக்கூடாது. ஆமீன், அல்லேலூயா. நல்ல கரத்தை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? நல்ல அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஷாக்கா ரபா தீரி கட்டாரா மொரோ சக்கராந்தரபலா ரிமா டரபா டியான்டரபியான்டரபலா ரூ காட்டா சட்டரலந்தரா. அல்லேலூயா. இப்போ வில்லு உங்கள் மம்மி 5 o'clock ஏஞ்சி போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா 5 o'clock அவங்க சர்ச்சில் வந்து ஊழியம் பண்ணிக்குவாங்க. பைபிளை ஓப்பனே பண்ண மாட்டாங்க. 5 hour ஒரு நாளைக்கு பைபிளில் உட்காந்தாங்கண்ணா, நான் வெறும் வசனம் சொன்னாலே அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சிஸ்டர்? நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு படிக்க தெரியாதுன்னுச்சு. யூ ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் ஆஃப் காட், காட் கேவ் யூ த நாலேஜ் டு ரீட். இன்னைக்கு இவ்வளோ தெளிவாக படிக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை பயன்படுத்தினபடியால் தான். உனக்கு கொடுத்த நேரத்தை பயன்படுத்தப்பா தம்பி. ஜஸ்ட் யூஸ் யுவர் ஐடியா, யூல் பி எ பில்லியனியர். அந்த பணம் என்னத்துக்காக? நீ யாருன்னு காட்டுறதுக்காக இல்லை, உனக்கு இந்த வல்லமே கொடுத்த அந்த ஆண்டவரை காட்டுறதுக்காகத்தான் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. So use your idea. ஏழை யார் தெரியுமா? ஏழை என்னால் முடியாதுன்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் ஏழை. பணக்காரன் வேற வாங்குந்த காட்டுவான். ஆனால் வெல்த்தி மேன், செல்வமாக இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா? உக்காந்த இடத்துல பண்ணுவாங்க ஆப்ரேட். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? உங்கள் பாஷெல்லாம் உக்காந்த இடத்துல என்ன பண்ணுறான்? டட்டா புட்டா அட்டா அட்டா அட்டான்னு அடிக்கிறான். ஒரே டச்சுக்கு எஸ்பி ரோடுக்கு ஓடிடுறான் கூகுளில். நீ எங்கே இருக்கிறன்ட்டு இப்போ ஜிபிஆர்எஸ் என்ன பண்ணிட்டுக்குது? காரில் ட்ராக் பண்ணிட்டுக்குது. வேர்ல்டு இஸ் ஸோ அட்வான்ஸ், யூ கேன் ரீச் த சோல் லைக் எனி திங் பிரதர். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் மிஷினரியாக போய்கிறாருன்னா, நீங்கள் செல்வமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா, அந்த பாஸ்டரோட பில்லை நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த பாஸ்டருடைய பிள்ளைங்க ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கட்டிடுவீங்க. அந்த பாஸ்டருக்கு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்துருவேன். அந்த பாஸ்டருக்கு ஒரு நல்ல கோயிலை கட்டி கொடுத்துருவேன். நீ நல்ல ஐஸ்வர்யமான இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற ராஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, கொஞ்சம் பார்த்துக்கோ, அவருக்கு எந்த சேதையும் வராதபடி பாதுகாத்துக்கோ. இஃப் யூ ஹேவ் மனி யூ கேன் ரீச் எவ்ரிவேர் பிரதர். But if you lose your wisdom, you will lose your idea. If you lose your idea, you will lose your money. If you lose your money, you will have no time to preach the word of God. Hallelujah. What, my Evangeline? God has given you time now. Use it.
அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வெல்த்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஞானம் இல்லாத தொட்டு தான் பிள்ளைங்களா ஏழையா இருக்கிறீங்க. நீ நல்ல சாப்பாடு செய்கிற ஒரு லேடியாக இருந்தால் சிஸ்டர், அதை அப்படியே ஹோட்டலாக மாற்று. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான். ஏன்னா எல்லாரும் டயபெட்டிஸ் ஆகிட்டாங்க, எல்லாரும் பிபி வந்துச்சு. இப்போது கறியை துண்ணு அடி 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 அடிச்சு உச்ச கள்ளத்தில் நிற்கிது. இப்போ பிபியை குறைக்கிறதுக்கு சோறை தேடிங்கிறாங்க. அந்த சோறை நீ கிரியேட் பண்ணு. எல்லா பிபி பேஷண்ட் நீ டாக்டராக மாறிடுற. அவங்க சுகத்தையும் என்ன பண்ணிடுற? ஹீல் பண்ணிடுற. அதில் வந்த காசுலேயே நீ ஊழியம் பண்ணிடுவேன். பண்ணுவோமா பண்ண மாட்டோமா சிஸ்டர்? அந்த வசனம் எதுப்பா? மணி மேக்ஸ் எவ்ரி திங். எந்த வசனம்? மம்மிக்கு சொல்லாது, இங்கிலீஷில் வாசிப்பா. பிரசங்கி 10:19. மறக்காதீங்க இது. பிரசங்கி 10:19 வாசிக்கலாம். பிரெட் இஸ் மேட் ஃபார் சாப்பாடு என்னத்துக்காக இருக்குதா? சிரிக்கிறதுக்காக இருக்குதா? மணி ஆன்சர்ஸ். என்ன விஜய் ஆன்சர் பண்ணா மணி? எவ்வளோ பவர் இல்லை மணி. நீ பார்த்துங்கிற இல்லையா? யூ சீயிங் இன் மெனி ஹோட்டல்ஸ். நீ ரொம்ப ஹோட்டல் போகிற, 5 ஸ்டார் ஹோட்டல் நான் பார்க்குறேன். அந்த இடத்துலலாம் உனக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க? Why is because you have money, so they respect you. So if you need money, you need the power of Jesus Christ. And second thing, to earn and be wealthy, you need the idea to maintain it. Hallelujah. 10% வட்டி விடுன்னு சொல்ல போல. நானே வேலைக்காரனா 10 வருஷம் செஞ்ச யோசேப்பு மாதிரி அதுக்கப்புறமா ராஜாவா நீ மாறணும் அந்த இடத்துல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது மணி மேக்ஸ், சொல்லுங்க, மணி மேக்ஸ் எவ்ரிதிங். சிரிக்காத மம்மியை கூட சிரிக்க வைக்கிறதே மணி தான். சிரிக்காத டேடியை சிரிக்க வைக்கிறதே, சிரிக்க வைக்க அந்த புள்ளியே சிரிக்க வைக்கிறதே. கரெக்டா இல்லையா சிஸ்டர் நான் சொல்லுது? என்ன நந்தினி சிஸ்டர், உங்கள் பாப்பா சோட்டு ஆகுது. அது ஒரு துணி சிவாஜி நகருக்கு போகும்போது பார்க்குது. அது மம்மி எனக்கு இந்த துணி வேணும் மம்மி. நீங்கள் என்ன சொல்ல, காசில் வா அப்படின்றீங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் அது மூஞ்சி எப்படி ஆகிட்டுக்கும்? கோமாவே இருக்கும். உங்கள் புள்ள தான், உன் ரத்தத்தான், உன் வயிற்றுல தான் 9 மாதம் வந்துச்சு. ஆனால் அது கொடுக்கறது கொஞ்சம் கம்மியான பேருக்கு ரியாக்ஷன் பார்த்து எப்படி ஆச்சு? மணி ஹஸ் பவர். பக்கத்தை கை குச்சி சொல்லுங்க, நீங்கள் பண்ணாதது பணம் ரொம்ப பண்ணிடும். என்ன ஸ்டான்லி, மேக் an ஐடியா ஃபார் யோர் கம்பெனி. கிரியேட் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஆஸ்க் காட் ஃபார் த பவர், காட் வில் கிவ் யூ. உனக்கு ஆண்டவர் தவிர. சில பேர் கிருபை அப்படியே உள்ளே இருக்கும், விதை அப்படியே இருக்க, வெறும் தண்ணி ஊற்றினா தான் வளர்ந்துடும், போதும். எனக்கு கூட என்ன கிருபை இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ரைட் டைம் காட் போர் மீ த வாட்டர், ஐ ஸ்டார்டட் ஃப்ளரிஷ். இப்போ மேலே வரதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் மேன். ஐ ஸ்டார்டட் க்ரோயிங். நீ ஷோகேஸில் வைக்கிற வரைக்கும் விதை, அதை எடுத்து மண்ணில் போட்டினா அது விதை. ஆமென், அல்லேலூயா. என்ன தனுஷ், நீ வேலை செய்யணும், மேக் ஐடியா. ஒரு 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 வண்டியை நீ ரெடி பண்ண போகும்போது, இந்த மெக்கானிக்கிசமில் அந்த பெரிய ஒரு வண்டியை நீ பார்த்த, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. மேக் an ஐடியா. எப்படி கடை ஓப்பன் பண்ணணும், எப்படி பிஸ்னஸில் உட்காரணும். இன்னைக்கு உன் மேனேஜர் ஆஃபீஸ்க்கே வருதில்லை, ஆனால் வேலை நடக்குதா? காசு வருதா அவனுக்கு? காரணம், யூ டோன்ட் ஹேவ் மணி, எஸ் ஐடியா. ஜெப்டோக்காரன் என்ன பண்ணா? ஜியோக்காரன் என்னப்பா பண்ணா சொல்லுங்கப்பா. இங்கே கூட தூங்காத மகன். ஜியோக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? ஐடியா யூஸ் பண்ணா. சிம் கார்டை விட்டா. பரவாயில்லடா, 1 கோடி போனால் போகுது, எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக கொடு. பேசு. எல்லாருக்கும் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன், காட்டு. ஸ்டேட்டஸில் போடு, ஐ சேஞ்ச் மை நம்பர் ப்ளீஸ், திஸ் இஸ் மை நியூ நம்பர். போடு. ஃபேஸ்புக்கில் போடு, இன்ஸ்டாகிராமில் போடு, எல்லாரும் போடு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண, எப்போ ஆதார் கார்டில் போடுறேன்ட்டு. யாரெல்லாம் ஆதார் கார்டில் போடாதவங்க எல்லாம் போட்டாங்களோ, மெதுவாக வந்தான். என்ன பண்ணான்? இருக்கிறதெல்லாம் இப்போ வாங்கியிருக்கிறான். தட்ஸ் ஐடியா. அதுக்கு தான் உங்களை ரொம்ப வாட்டி நான் சொல்லுவேன், யாருன்னா அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண கூட உஷாராயிரு. உன்னை எங்கேயோ என்ன பண்ணுறான் இவன்,
தள்ளுறதுக்காகத்தான் தூக்கி விட்டுங்கிறாங்க. ஏன்னா ஜீசஸ்க்கு என்ன பண்ணாங்க? சிலுவையில் மாட்டுறதுக்கு முன்னாடி தூக்கி தூக்கி வச்சாங்க. ஓசானா ஓசானான்னு போட்டானுங்க. அப்புறமா சிலுவையில் மாட்டிட்டு கோன்பா ஹேனா மாலும் நெய்பான்றான் பீட்டரு. அல்லேலூயா. If you have money, you can do many things, brother. Jesus இருந்தால் உனக்கு பவர் வரும். பவர் இருந்தால் மணி இருக்கும். அல்லேலூயா. என்ன ஸ்டான்லி கரெக்டே இல்லையா? இன்னைக்கு உங்கள் மம்மி 10 hours வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா? சேல்ஸில் இருந்தால் சேல்ஸில் யாரும் உட்காரக்கூடாது. கரெக்டாக சிஸ்டர்? மோனிகா சிஸ்டர், மலர் சிஸ்டர் வருவாங்க, வந்துக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துக்கிறார். தட்ஸ் பிளெஸ்ஸிங். ஷோரூமில் நிற்குவாங்களாம், உட்காரவே கூடாதா? கேமராவில் பார்த்துனே வாங்கலாம். ஏன் உட்காரக்கூடாதுன்னா எப்போவுமே அவைலபிளாகவே இருக்கணுமா. ஜஸ்ட் 15,000-16,000க்கு 9 hours ஒரு மனுஷன் நிற்கிறான். மாடு கூட நிற்காது, மனுஷன் நிற்கிறான். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ஐடியா. கடவுளில் தப்பு இல்லை, மைண்டு தான் தப்பு அவங்களுது. பாரு, கொஞ்சம் டியூன் பண்ணவங்கள இன்னைக்கு வேலை இல்லை, வீட்டில் நல்லா ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீடை பார்க்குறாங்க, குக் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க, சாப்பாடு பண்ணுறாங்க. அவங்க பிள்ளைங்களெல்லாம் டியூன் பண்ணோம், எல்லா வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. They started growing. They got a good building now. பெருசாக தெரிஞ்சதெல்லாம் இப்போ சின்னதாக மாறிடுச்சு. இப்போ மாறிச்சா மாறலையா சிஸ்டர்? 31st நைட் டெஸ்டிமோனிக்காக வெயிட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷம் செஞ்ச நன்மையை சொல்லுங்க. வெக்கப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ரொம்ப ஆசை. ஆரன் போன சர்வீஸ், ஆரன் அவன் அந்த பையனோட சாட்சி எல்லாருமே ஷேக் பண்ணிச்சு போன வருஷம். உங்கள் சாட்சி கூட மற்றவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸோ உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், மணி மேக்ஸ் எவ்ரிதிங். கோமாக்குற ஃபேமிலியை சிரிக்க வைக்கிறதே क्या सिस्टर बोलता? पैसा रिया कहते हैं, सब लोग का 32 टीथ बाहर आता. अच्छा है मेरा हिंदी. ஒன்றும் இல்லை, எங்கள் ஒய்ஃப்க்கு சமோசா வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது, பிரியாணி வாங்கி கொடுத்து சிரிச்சிச்சு, சமோசாக்கு கோச்சிக்கிச்சு. பொண்டாட்டி பார்த்துட்டீங்கன்னா சண்டை போடாதப்பா. திஸ் இஸ் த ட்ரூத் ஆஃப் பவர் ஆஃப் மணி. சாரி. உங்கள் ஒய்ஃபை ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு சொல்லுங்கள். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 7 மணி ஃபங்க்ஷனுக்கு ஒரு 8 மணிக்கு போயிடுங்க. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? ஒன்று ஃபோன் மேலே ஃபோன், ரெண்டாவது சண்டை. சொல்லு விஜய், சண்டை. சிந்தியா பண்ணக்கூடாது மணி, குட் கேர்ள் நீ. அதே ஏன் லேட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பஸ்ஸில் வந்திருந்தேன், அதனால தானே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அதே உன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ ஜல்தி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு போய், அதே ஒரு தேர்ஸ்டே இருந்துச்சுன்னா ப்ரேயரெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு, ஒரு பென்ஸு கார் இருந்துச்சுன்னா ஒரு அடி ஹைவேல ஆச்சுன்னா 1/2 hour போகிறது, 15 நிமிஷத்தில் போய் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பி வந்து சர்வீஸில் வந்து உட்காருவேன். அதுக்காகத்தான் ஆண்டவரும் பணம் தர ஆசைப்படுறாரு. அவருடைய வேலையை செய்கிறதுக்காகத்தான் உனக்கு பணம் தேவை. ஜல்தி செஞ்சிடுங்க. வயசு ஆயினே இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப சேர்த்து வைக்காதீங்க, உன் சாவுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சேர்த்து வைக்கிற many people wants to save money, they don't want to give money. சேவ் பண்ணுறவங்க உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நீ இருக்க மாட்டே ஆனால் உன் பணம் இருக்கும். எந்த வசனம் பாது? லாஸ்ட்டில் படிச்சிய பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பாதத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அதாவது செல்வத்தையும் சம்பாதத்தையும் செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன தர்றாரு? அவனுக்கு பலனை தருகிறார். நெக்ஸ்ட் கனத்தையும் கொடுக்கிறார். உனக்கு கனத்தையும் தருகிறார். அப்படின்னா உனக்கு காசு இருந்தா உங்க ஃபேமிலில எல்லாம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. when you don't have money they will never respect you. ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா பிரவீன்? பண்ணுறதே இல்லை. நீ இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு எங்கெங்கேயோ போயிட்டு 2 hour உக்காடுற. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை நீ யூஸ் பண்ணி நான் உக்காந்த இடத்த நீ யூஸ் பண்ணலாமா? நீ நம்ம பிள்ளைகள்கிட்ட லாக்குறது என்னன்னா அடிமையாகவே வாழணும்.
மேலே ஏந்திரிக்க இஷ்டம் இல்லை. அதுக்கு தான் நான் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், கேட்கலன்னா விட்டுருவேன். ஏன்னா இன்னும் 4 பேரை நான் எழுப்பணும்னு ஆசைப்பட்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் டு யூ மேன். வென் யூ ஆர் நாட் ஷோயிங் த ரிசல்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். இன்னும் ரொம்ப பேர் வெளியேகிறாங்க, அவங்கள எழுப்ப நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நான் வேலை செய்யும் போது எனக்கு ஊழியம் செய்ய முடியல. ஆனால் என்னைக்கு என் வேலையில் வர காசு எனக்கு வர ஆரம்பிச்சிச்சோ, நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் என்ன மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை என்ன மதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ போய் 10 வருஷமாக ஒரு வீட்டில் வேலைக்காரச்ச வேலை செய்யாதம்மா. உங்கள் வீட்டுக்கு ஒரு 10 வேலைக்கார வர மாதிரி ஜெபம் பண்ணு. என் பிள்ளைக்கு ஒரு வேலைக்காரச்சி வேணும், என் வேலை ஜல்தியாகிட்டு நான் ஊழியம் பண்ணணும். என் பிள்ளை கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி 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 ப்ரேயருக்கு டைம் இல்லாதாயிடுச்சு. அப்போ என்னென்னா என் பிள்ளை இப்போ இந்த ராணிமாக் மேக்கப் பேக்கப் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஹவுஸ் மேடு வச்சுட்டு என் பிள்ளைய பார்த்துக்கப்பா. ஃபாரின் என்ன பண்ணுறாங்க பணக்காரெல்லாம், வேலைக்காரன் ஏன் வைக்கிறாங்க சொல்லு? அவங்க ஃப்ரீயாகணும், அவங்க பிஸ்னஸ் இன்னும் சம்பாதிக்கணும்னு தான். நம்ம என்ன எடுக்கிறோம், போய் டைப்பரை மாற்றி நோக்கானிங்கிறோம். எவ்வளோ வருஷம் டைப்பர் மாற்றிட்டேன் கரெக்டு, இன்னும் மேலே வரதுக்கு ஆசை இல்லையா? எதற்காக கர்த்தர் தரித்திரமாக மாறினார்? நீ ஐஸ்வர்யனா மாறதுக்காக தான். ஆனால் அவர் யாராக இருந்தார்? அவர் ஐஸ்வர்யனா இருந்தார் போது, அப்புறமா தான் அவர் தரித்திரனா மாறினார். அப்போ நீயும் ஐஸ்வர்யனா இருக்கணும். நீ தரித்திரனா இருந்தால் உன் குடும்பத்தை யாரும், எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இதை ஒத்துக்கிறீங்க? எவ்வளோ பேர் உன்கிட்ட காசு இல்லை மதிக்கிறாங்களாப்பா? கரெக்டாக இல்லையா சிஸ்டர்? ஆனஸ்ட் நல்லா தக்கா காசு இருந்தால் மதிக்கிறாங்களா யாருன்னா நம்மளை? சிஸ்டர் உங்களை இல்லை உண்மையாக சொல்லலாம், என்னையே மதிக்கிறதுல யாரோ காசு இல்லை. காசு கொடுத்தாத்தாவே மதிக்கிறது. ஸோ யூ நீட் மணி. நான் பிளஸ் யூ நீட் மணி. உனக்கு எஜுகேஷன் வருதோ வரலையோ, காசு இருக்குதோ இல்லையோ, யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா டு மேக் மணி. பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துடாதம்மா. யூ கேன் டூ மெனி திங்ஸ். உட்காந்த இடத்துல படலாம். ஜஸ்ட் நீட் ஐடியா. இது எங்கே கிடைக்கும்? தேவ சமூகத்தில் கிடைக்கும். வாசிப்பாதே. வாசிங்க சிஸ்டர், நீங்கள் வாசிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பாதத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்னை இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கவும் சத்தியத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அத அனுபவிக்க என்ன கொடுக்கவில்லையா? சக்தியை கொடுக்கவில்லையா? இன்னைக்கு அம்பானியோட பையன் பேர் என்ன? என்னப்பா பேரு? மதன், அனந்த் மதன் ஏதோ. அவனுக்கு அதை அனுபவிக்க என்ன கொடுக்கல? இப்போ சக்தி கொடுக்கல. நீ ஸ்பிரிச்சுவலா வெல்த்தியா இருந்தீனா பிசிக்கலா கூட நீ வெல்த்தியா இருப்ப. ஏன் முட்டிக்கால் போட்டு ப்ரேயர் பண்ண சொல்றேன்னா, நீங்க முட்டிக்கால் போடும் போது உனக்கு இருக்கிற ஃபேட்டி லிவர் கொழுப்பு எல்லாமே மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ யூல் பி ஹீல்டு ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி. அண்ட் தேர்ட் திங், யூ வில் பி பிளெஸ்ட் ஃபினான்ஷியலி. சில பேருக்கு பணம் வரும், அதை அனுபவிக்க வல்லமே இருக்காது அவங்கள்ட்ட. இது யாரு? காலையில் யாரும் ஒரு எக்ஸாம்பிள், ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்சது யாரு? ஸ்டீவ் ஜாப். அவர் பேர் என்ன? இன்னைக்கு அவர் இல்லை, ஆனால் அவர் கண்டுபிடிச்ச ஆப்பிள் ஒண்டிக்குது. நீ செத்துட்டீங்கன்னா நீ கண்டுபிடிச்ச ஊழியம் இன்ன வரைக்கும் ஓடும். இஃப் யூ ஹேவ் மணி. சில அம்மாங்கெல்லாம் எவ்வளோ வருஷம் துபாயில் வேலை செஞ்சுங்கிறாங்க. 30 வருஷமாக செய்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ காசு தெரியுமா? 50,000 ரூபாய். ஒரு நல்ல வெல்த்தி மேன் கிட்ட போய் கேட்டு பாருங்க, 50,000 ரூபாய் எவ்வளோ நிமிஷத்தில் நீ சம்பாதிக்க வேண்டேன். அவன் சொல்லுவான், நான் கண்ணு மூடி தொறுக்கிறதுக்குள்ளே சம்பாதிச்சுக்குவேன் தருவான். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி திங், யூ ஜஸ்ட் நீட்ஸ் இஸ் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய், he used this idea. Today he is meeting with celebrities. நல்ல கிரிக்கெட் பிளேயர் கூட போய் மீட் பண்ணுறது காரணம், he has been studied BCom. என்னப்பா படிச்ச? 9th. விஜய் ஸ்டடி ஜஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு பையன் எவ்ரி டே இஸ் இன் 5-star hotel only. You are a HR KV. You can do many things. Don't give up. You need the power to stand. உனக்கு வல்லமை வேணும் நிற்கிறதுக்காக. போராட்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேளு, தருவார். நான் கேட்டுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, என்ன தெரியுமா கேட்டுக்கிறேன்? நான் ஒரே ஒரு ஜெபம் தான்ப்பா, உனக்காக நான் ஊழியம் பண்ணுறேன், என் குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திச்செடுப்பானிக்கிறேன்.
என் பொண்டாட்டியோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் என்னை கை காட்டி சொல்லிடக்கூடாது, உன்னை நம்பி வந்து நான் இப்படி ஆயிட்டேன்ட்டு, நான் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். வெறும் ஒன்றும் இல்லை, அதுக்குரிய பவரை கர்த்தர் கொடுத்துட்டா. When you are blessed spiritually, you will be blessed financially. அதை அனுபவிக்க கூட உங்களுக்கு பவர் வேணும். காசை சம்பாதிக்கிறது பவர் இல்லை, அதை அனுபவிக்க என்ன வேணும் உனக்கு. இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் 3 நாளில் காலி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் பவர். லோன், கிரெடிட், ஸ்கூல் ஃபீஸ், அது இது இது அது அது அதுன்னே போயிட்டு உனக்கே இல்லாத காரணம் யூ டோன்ட் ஹேவ் பவர். நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், யாரும் ஹர்ட் ஆகாதீங்க. அம்மா பிள்ளைங்க காசு கொடுக்கலன்னா கூட புள்ள ஹர்ட் ஆகுறாங்க. புருஷன் பொஞ்சாதே காசு கொடுக்கலன்னா பொஞ்சாதே என்ன ஆகுதுப்பா, உண்மையே சொல்லலாமே, ஹர்ட் ஆகுறாங்க. பொஞ்சாதி புருஷனுக்கு காசு கொடுக்கலன்னா புருஷன் என்ன ஆகுறாமா, நீ ஜெபம் பண்ணிப்பார், ஆனால் காசு கொடுக்காத ஆயிப்பார், என்ன பண்ணுறாங்க, திட்டிடுறாங்க. அம்மாவுக்கும் புள்ள காசு கொடுக்கலன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க, திட்டிடுறாங்க. திட்டுறாங்களா திட்டுறது இல்லையாப்பா? உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உங்கள் மம்மி அப்படி பார்க்கலன்னா உங்கள் மம்மி என்ன சொல்லிக்கிறாங்க, விஜய் பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு ஏமாத்திட்டு தானே விட்டுட்டு தானே சொல்கிறாங்களா, சொல்கிறது இல்லையா? பாவம் ரொம்ப அடி வைக்கிறாப்புல. பத்தாதது பாவம் இந்த பொண்ணு நடுவில் வச்சு இதோ அடி வாங்கிடுச்சு. எப்படி பணம் எப்படி வேலை செய்யுது பார்த்தியா? மணி ஹாஸ் பவர் மேன். You don't know the power of money. If you have money, you can do many things for God. Not for you, but for God. உங்களுக்கு காசு இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு வேலை யாராவது ஏழையாக இருந்தால் கண்டிப்பாக நீ அவங்களை லிஃப்ட் பண்ண முடியும். உங்கள்கிட்டே காசு இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. சரி, யாராவது பணத்தை பேய் யாருன்னா பிரசங்கம் பண்ணி இதை கேட்டானா பேயே அவன் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நவீன் சம்டைம்ஸ் வேலையிலேருந்து ஓடி வரும்போது அன்னைக்கு கூட வரும்போது என்னைக்கு நம்ம கிஃப்டிங் பண்ணியப்போ அந்த மலையில் நெஞ்சு ஃபுல் தொப்பை கட்டிய நெஞ்சு வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நான் போய் ப்ரேயர் பண்ண ஆண்டவர்கிட்ட, உன் பிள்ளைங்க இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாதுப்பா, மலையில் நெஞ்செல்லாம் வந்து தொப்பை கட்டியா, அவன் ஃப்ரீயாகணும்ப்பா, ஃப்ரீயாக ஊழியம் பண்ணோம். மகன் பிரதாப்பு நல்லா ஊழியம் பண்ணோப்பா, அவனுக்கு அந்த பயமே வரக்கூடாது. பிரதர் பிரதாப்க்கு அடுத்த வருஷம் கல்யாணம். எல்லாம் கை தட்டலாமா? வெறும் கை தட்டினா ஒண்டி விட்டுற மாட்டோங்களா உங்களுக்காக. இஸ் கம்மிங் டு சர்ச் பை 6:30. இஸ் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் காட். ஸோ அந்த புள்ள நல்லா இருக்கணும்னா நீங்கள் அவங்களை என்ன பண்ணணும், தாங்கணும். வேற கை தட்டினா மாற்ற பார்த்தாது. ஸோ அவர் கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கோல்டு வைன் வரணும். காஞ்சங்களா இருக்காதுங்க. Put him gold, let he be wealthy. Give him a car if you have money, so that he can do the ministry very well. பாஸ்டர் நெஞ்சு மலையில் நெஞ்சு வர மாட்டார், கார் இருந்தார்னா ஜம்முன்னு வருவார். சில பேர் வைத்தறிச்சல் ஆமைன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. நீ வைத்தறிச்சல் போட்டாலே என்னை ஆசீர்வதிக்கிறது யாரு, வல்லமை கொடுக்கறது யாரு? ஆடியில் ஆடினே வருவேன். நான் இன்றைக்கி நான் டென்ஷன் ஆகிட்டேன், ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுவேன். கெவி கண்ணாடி எண்ணெயில் போட்டு கோல்டுகளெல்லாம் போட்டு சும்மா அப்படியே டைட்டாக வரும். ஏன் சொல்லு, பேய் தெரியும், ஆனால் யார் பேயும் தெரியணும் இல்லையா? என்ன மோனிகா சிஸ்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா வாழ முடியாது. நான் ஞானமாக இருந்தால் தானே இதுங்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன சாமில் சிஸ்டர், இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, திஸ் சாரி லுக்ஸ் குட் ஃபார் யூ. என்ன சுசை பிரதர், நல்லா சாரி வாங்கி கொடுத்துக்கு மேட்சிங்காக வந்துக்கிறீங்க, வெரி குட். என் கண்ணு பற்ற போகுது, நல்லா இருங்க, இதே மாதிரி நல்லா இருங்க பிரதர். தட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் ஃபாதர். தகப்பனுடைய இறுதி அதுதான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறது ஒருத்தர் வயிறு எரிஞ்சார், கடவுளா பேயா? அப்போ கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்படிதான். கரெக்டா இல்லையா? கண்டுபிடிச்சிக்கோ, அப்போதான் உஷாராக முடியும். சில பேர் பிரேசலான்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிரேசலான்மா கழுத்தில் எட்டி பார்த்துருக்கோம். இது யூ நீட் கோல்ட் மேன். நான் சொல்லவே இல்லை, நான் சொல்கிறேன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோல்டு.
ஃபோன் வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஹலோ பாய், அதுக்கு தான் ஃபோன். எனக்கு இதில் லாபம் இருக்குது, நான் சும்மா வாங்கலை. ஐ ஹேவ் அன் ஐடியா, ஐ பாட் திஸ் அண்ட் ஐம் யூஸிங் இட். நான் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 10 லட்சம் வேலை இதை வாங்காமல் நான் விட மாட்டேன். ஐ எம் நாட் அ ஃபூல் டு பை. நீங்களாம் இன்றைக்கி ரொம்ப பேர் ஃபூல் ஆகுற. காசு வந்தோன்னா போய் ஃபோன் வாங்கி வந்துடுறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துட்டு அவன் கல்ற மேலே உன் காசில் பூக்கு போட்டுக்கிறாங்க. நீ லோன் கட்டின்னு ஓடிங்கிற. நீ உனக்காக கூட ஓட மாட்டேங்கிற. இப்போ யாருக்காக ஓடிங்கிற? ஃபோனுக்காகவே. நீ ஃபோனுக்காக ஓடி, உன் பிள்ளைக்காக ஓடி, உன் புருஷனுக்காக ஓடி, உனக்காக ஓடி, ஊழியத்துக்காக எங்கே ஓடுவ? ஜல்தி சாவு தான் வரும் தவிர ஊழியம் வராது. அண்ட் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுக்க வியாதி ஜாஸ்தி ஆகிடும். சுகர் சக்கரைனால வருது இல்லை, ஸ்ட்ரெஸ்னாலே வந்துடுதா. பிபி கரினால வருது இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்னால தான் வருதா. ஸோ இஃப் யூ ஹேவ் மனி யூ வில் நெவர் ஹேவ் ஸ்ட்ரெஸ் மேன். ஃப்ரீயாக பண்ணலாம் கொஞ்சம் வேலை. காசோட வல்லமை என்ன தெரியணும்னா, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற 1000 ரூபாவை இன்னொருத்தட்ட கடமாக கேட்பாருன்னுக்கிறாங்க. நான் பிரவீன், உன்கிட்ட இருக்கிற 1000 ருபீஸோட பவர் என்னன்னு தெரியணும்னா, சும்மா உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு 1000 ரூபாய்க்கு வரான்னு கேளு. எப்படி இம்மீடியட்டாக ஒரு நெய்யை வச்சு ஒரு பொய்யை எடுக்கிறான் பாரு. இப்போ தாடா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ண கொஞ்சம் முன்னாடி எப்படி? இப்போ நம்ம சர்ச்சை பெருசாகணும்னா கிருபை வேணுமா பணம் வேணுமா? பணத்தில் தேவ கிருபை வேணும். ஆமென், அல்லேலூயா. நேற்று கூட நம்ம சர்ச்சில் பேசியிருந்தோம். முந்தானேத்து சீட்டு போட்டிருந்தோம். நோவா எப்படி நோவன்ற பாரு, யோனா எப்படி படகுல ஓடும் போது சீட்டு போட்டு கண்டுபிடிச்சாங்களோ, நாங்களும் சீட்டு போட்டிருந்தோம். என்ன சீட்டு போட்டிருந்தோன்னா, நீங்கள் 15க்கெல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு கொத்தமல்லி கருப்பில் எழுதி யார் யாருக்கு சிக்கன் உழுது என்ன உழுதுன்னு போட்டிருந்தோம். நான் அப்போ அவங்க மைண்டை பார்த்துன்னு இருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, தட் வாஸ் அ டெஸ்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் சரௌண்டட் மீ. ரொம்ப பேர் அவங்க நிலைமையை பார்த்து தான் பேசினாங்க தவிர கர்த்தரை பார்த்து பேசல. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை சொல்லுது, கர்த்தர் என் மேப்பனா இருக்கிறார். அவர் உனக்கு மேப்பனா இருந்தா நீ என்ன ஆக மாட்ட? தாழ்ச்சி அடைய மாட்ட. உன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பார்த்து நீ பேச மாட்ட. உன்னை படைத்த அந்த கர்த்தரை பார்த்து பேசணும். Don't give your power for money. Let God's power rule your money. எங்கேயோ ஒரு ஷோரூம் போகிறேன், ஆலன் சோலி ஷோரூம் போகிறேன். ஏன் ஒரு நல்ல பிளேசர் போடுன்னு சொல்கிறேன் நானுன்னா, நல்ல லைஃப் வருது. இட் கிவ்ஸ் நைஸ் லைஃப். நான் இது போட்டுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப தின்னாகுது, இது ரொம்ப மெலிசாகுது, ஒரு சும்மா ஒரு ஷால் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ தட் ஐ கேன் ஸ்டாண்ட் ஃபார் 10 years அண்ட் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். Not to show who am I can do the ministry of God as a gentle. Hallelujah. நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு இன்னைக்கு வாடகை வீட்டில் நீங்கள் வாடகை கட்டல என்ன பண்ணுறாங்க? இந்த வருஷம் 2000 ரூபாய் ஏற்றுறேன்றாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடை காலி பண்ணிடுறேன்றீங்க. காரணம் என்னன்னா, 25 அப்படி இருக்காதீங்க. 25 நீ என்ன பண்ணக்கூடாது? வாடகை கற்றவனா இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்கு வாடகை வருவன மாதிரி மாறிடு. நல்லா ஊழியம் பண்ண அந்த டைமெல்லாம் நல்லா போய் என்ன பண்ணு, சுவிசேஷ சொல்லு. நல்லா என்ன பண்ணு, எங்கெங்க முடியுது அங்கெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஓட்டத்தை ஓடி அந்த படுக்கையில் போய் படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. So only you need money. So only you need money. So only you need wealthy. ஆமென், அல்லேலூயா. இப்போ பிரதர் பிரதாப் का கல்யாணம் வந்து அலர்ட் ஆகுறாரு. He needs money. கிரேஸ் வேணுமா, ப்ரேயர் வேணுமா, அபிஷேகம் வேணுமா, பைபிள் வேணுமா, பணம் வேணுமா கல்யாணத்துக்கு? ரெடிப்பா. ஸோ he need money. அப்போ பிரதாப்போட கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு இஸ் ஒர்க்கிங் ஃபார் காட். என்ன பண்ணுறாரு? கடவுளுக்காக வேலை செய்கிறார், அவருக்காக வேலை செஞ்சுன்னு இல்லை. ஸோ அப்போ அவர் கல்யாணத்தை யாரை நடத்தணும்? எப்படி நடத்துவார்?
ஜாம் ஜாமுன்னு நடத்துறாரு. அப்பதான் அடி துல்தா அடி பண்ணு ஜாம் ஜாமுன்னு. ஜாம்பன் கொடுத்துறாதப்பா, பிரியாணி கூட நம்மளுக்கெல்லாம். இல்லை ரொம்ப ஐடியா அந்த பையனுக்கு, ரொம்ப டேலண்ட்டு. யோசனையாக்குறாரு. அன்னைக்கு கூட சிவாஜி நகர் போகணும், அந்த தேக்ஸா கீக்ஸ் எல்லாம் விற்கிறாங்களே கம்மியில், என்கிட்டே சொல்லிங்கிறாரு. இங்கே வந்து வாங்கினோன்னா இல்லா நான் இல்லையா என்ன வாங்க வந்தோம், நீ என்ன பிளான் போட்டுக்கிறேங்க. பார்த்தீங்களா, பார்த்துருக்கிற பிரதாப் உஷாரு, எல்லா கண்கள் உண்மையில இருக்கிறபடியா. ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்ட்டு கடவுளுடைய ஆசை. ஏன்னா வறுமை வந்து உன்னை முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி இழுக்கும். ஆனால் ஆசீர்வாதம் உன்னை தள்ளினேக்கும். இந்த மாதிரி நீ போட்டால் எப்படிங்கிற தெரியுமா, ஹேண்ட்ஸமாகிற நீ. நீ இப்படியே ஒரு சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போய் பாரு, உன்னை பார்க்குறதே வேற மாதிரி தான். உங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது கிழிச்ச பேண்ட் போட்டு போங்க, ஃபஸ்ட்டு உங்களை பார்த்ததுமே என்ன சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா தெரியணும்னா உன்கிட்ட நல்லா இருக்கணும். மிஸ்டர் காந்தி, பணம் நேரத்தை மீட்டு கொடுக்குமா, அந்த நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கலாம் நம்ம. அவன் அல்லேலூயா. பாலப்பா இப்போ வந்து பிரதாப் அவங்க டேடி பானிபூரியில் இறங்கிட்டுக்கிறார். அன்றைக்கி ஒரு பொறி கொடுத்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க பிரதா. ஃபஸ்ட்டு 2 வருஷம் என்ன பண்ணுங்க, எது லாஸ் ஆகுது எது லாஸ் ஆகாது, எது இருந்தால் நம்மளை ஏமாற்ற முடியும்னு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா 5 கடை ஓப்பன் பண்ணிட்டு 5 பேரை வச்சுட்டு வீட்டில் உக்காந்து பாருங்கள். தட் இஸ் கால் ஐடியா. ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ் வந்து வேலை பண்ணான், ஆனால் இப்போ வீட்டில் உக்காந்து என்ன பண்ணுறான் அவனுக்கு. ஃபஸ்ட்டு அவன் பார்த்துட்டான் எதில் என்னை லாஸ் பண்ண முடியும்னு கற்றுக்கினான். இப்போ என்ன பண்ணிட்டான், உஷாராயிட்டான். அங்கே போய் உக்காந்து வெறும் ஸ்கெட்ச் போடுறான், இப்போ மேப் போட்டுங்கிறான். நவீன் நீ இப்படி போ, பிரதாப் நீ இப்படி போ, அங்கே அடிப்போம். உங்களுக்கும் வருது, உன் மூலியமாக அவனுக்கும் ஜாஸ்தி வருது. ஸோ he saves money and spends with his family and wife and children. புருஷ பொஞ்சாதிக்கு சண்டை வரதுக்கு காரணமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாது தான். சத்யா பிரதர் 12 ஹவர் வேலை செய்கிற, அந்த 12 ஹவர் வேற மோனிகா சிஸ்டர் வேற லவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லவ் எப்படிக்கும். ஏய் பிரதர், ரியலாக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆண்டவர் இருக்க சொல்கிறார் சிஸ்டர். வாண்டாங்களா லவ் சிஸ்டர்? அப்போ வெறுத்துருங்க பிரதர். மோனிகா சிஸ்டர் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன லவ் பண்ணிங்க பிரதர், துரத்தி லவ் பண்ணிக்குவீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து உலகத்தின் காரியத்தின் மாதிரி பார்க்காதீங்க. மெச்சூர்ட் மைண்டாக பாருங்களேன். எப்போவுமே உங்கள் ஒய்ஃப்க்கு அவைலபிள், உங்கள் பிள்ளைங்களுக்கு அவைலபிள், உங்கள் அம்மாவுக்கு அவைலபிள் இருந்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக நல்லா இருக்கலாம். ஏய் பணம் வரது விட்றாடே, 30ஆம் தேதி தானே, 10ல் விடுமா, சரி வா இப்போ ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். பணம் இருந்துச்சுன்னா ரொம்ப வேலை ஜல்தி ஆகிடுமா. நம்ம சர்ச்சில் ரொம்ப பேர் வந்து சொல்கிறாங்க, நான் 5000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன், 7000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன். உன் மைண்டு சரியில்லை, மாற்றிக்கோன்றார் ஆண்டவர். இன்னைக்கு மைண்டை மாற்றிக்கோ, மல்டி டேலண்ட்டை வச்சுக்கோ. பைபிள் சொல்லுது காட் ஆட்ஸ் பிளெஸ்ஸிங்கா. என்ன பண்ணுவாரா, மைனஸ் பண்ண மாட்டார் மக. மைனஸ் பண்ணுறது பேய் பிசாசு. ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். டைம் இல்லைன்னா எங்கே தேடுவேன்? சர்ச்சைக்கு ஏன் வரலன்னா உனக்கு என்ன இல்லை, சண்டே உனக்கு லீவ் கொடுக்கல, அதனால தான் நீ எனக்கு என்ன சொன்ன. அதே உனக்கு அந்த காசு இருந்துச்சுன்னா கடவுளுக்கு நீ என்ன பண்ணிக்குவ, டைம் கொடுத்துக்குவ. ஸோ ஒன்லி யூ நீட் மணி. ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய வேலையை ஜல்தி ரீச் பண்ண முடியும் உங்களால். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போனமாகுது, ஏதோ ஒரு ஊருக்கு நான் போனமாகுது, அந்த இடத்துல வந்து ப்ரேயர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து பணக்காராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, கேட்குவீங்க. பிரதர் எப்படி போய் நிற்கிறீங்க பாஸ்டர்? ஃப்ளைட்டில் போயிடுங்க, ட்ரெயினில் போயிடுங்க. வேண்டாம் ட்ரெயினெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஏன்னா உனக்கு தெரியும் எனக்கு எங்கேருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, இந்த இடத்துலேருந்து தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா. அது யார் மூலியமா? என் மேய்ப்பன் மூலியமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா. My Lord is my shepherd and I shall never lack in Bible சொல்லுது. If you have a shepherd you will never lack brother. Lacking is a evil spirit. It's a demonic power.
which controls your life. Lack is an witchcraft. Lack என்ன தெரியுமா? மந்திரம். உன்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஊழியம் செய்யாத மாதிரி வச்சிடும். பிரேமமாக்குற வாஞ்சை என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு. நான் சொன்னேன் இந்த பிஸ்னஸில் போடுமா. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. பணமே வேண்டாம் பிரதர், எனக்கு இப்போ கர்த்தர் கொடுத்துக்கிறார், நான் ஊழியம் பண்ணோம் இதை வச்சு அப்படின்னா. அந்த பாவம் ஃப்ரைடேஸில் பஞ்ச் பண்ணுறதுக்காக எப்படி போயிங்கிறாங்க தெரியுமா? 2 o'clock போய் பஞ்ச் பண்ணோம் பிரதா. அவங்க ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மலாம் செல்வமாக இருந்தால் எல்லாரும் போட்டு அந்த பிரேமமாக்கமா உனக்கு மாதம் 3 லட்ச ரூபாய் சேலரிமா, நீ வேலைக்கே போவாதவா, ஊழியம் பண்ண நீ, அவ்வளோதான். தட்ஸ் வை யூ நீட் மணி. 3 லட்சம் அந்த அம்மா வந்துச்சுன்னா எப்படி ஊழியம் பண்ணோம்? வேலை இருந்தால் இப்படி பந்துனா 3 லட்சம் வந்தா பூரா எம்ஆர்எஸ் பாலியாவே எட்டுன்னு வந்துடுவாங்க பிரேமமா. ஆனால் நான் ஒரு நாள் பண்ணணுன்னு உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேம்மா. மை ஹார்ட் இஸ் தேர் ஃபார் யூ. எனக்கு ரொம்ப ஆசை அந்த அம்மாவுக்கு பண்ண. ஏன்னா ஷி ஹேஸ் த ஹார்ட் ஆஃப் காட். அந்த அம்மா சம்பாதிக்கிறது ஒரு 10,000 ரூபாய் தான். ஆனால் வாயின் வந்து அந்த கூலர் கூட அவ்வளோ தான், 20,000 ரூபாய் அந்த கூலர். நீங்கள் 60,000-70,000 ரூபாய் சம்பாரிச்சிங்க, உங்களுக்கு கூட அந்த மனுஷன் வந்துக்காது. பாஸ்ட் இவ்வளோ வேர்த்து பேசிக்கிறாருன்ட்டு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிச்சு, அந்த அம்மா 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தர ஆசை வந்துச்சு, நான் வாழ்ந்தா மாற்றம் பார்த்தோன்னு போயிடுச்சு. ஆனால் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு நான் சம்பாதிக்கல கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு தெரியுதோ, அவங்க கர்த்தருக்கு செஞ்சுனே இருக்குவாங்க. அவங்களா செஞ்சுனே இருக்குவாங்கம்மா. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படு. டோன்ட் see money and speak, see God and speak. Don't see the situation and speak, see the God who changes the situation and speak. ஒன்றும் இல்லை, பாப்பா அவங்க வந்து சீட்டு வந்துச்சு, சீட்டு எல்லாம் அவங்களுக்கு கொத்துமல்லி கருவேப்பிலை அவங்களுக்கு சீட்டு விழுந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், ஓகேவாம்மாண்ணா? ஓகேண்ணா அப்படின்னாங்க. நேற்று காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு ஈவெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு 3 ஃபீமேல்ஸ் வேணுமாகுது வேலைக்கு, 3,000 rupees தர, எமர்ஜென்சியாக வேணுமாகுது. இமீடியட்டாக அனுப்பி விட்டவங்கள நான். நீ வர்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணல, பேய் நான் சொல்ல, நான் ஞானத்தை யூஸ் பண்ண அவங்களுக்கு. ஓ இயேசுவே, நைஸ் சாங் சிஸ்டர், கவனமா கேளுங்க. வெறும் உங்க மைண்டை ரெடி பண்ணாங்க, கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் பாரு. நீ கூட அவ்வளோதான், பணத்தில் இருக்கிற பாக்கெட்டை பார்த்து காணிக்க போடாத. வெளியே போனால் எங்கள் அப்பா இருக்கிறாரு, எத்தனா ஒன்று செய்வார் எனக்கு பாரு அப்படின்னு. அவன் தான் விசுவாசி, அவன் தான் தேவகுமாரன், அவள் தான் தேவனால் பெற்று எடுக்கப்பட்ட மகள். அல்லேலூயா. Your money should not decide where you have to go. You should decide where you have to go, not your money. உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் ஒன்று சொல்லக்கூடாது அங்கே போன்ட்டு. நீ சொல்லு, நான் அங்கே போவேன், நீ என் பின்னாடி வான்னு சொல்லு. That's the power of God. அல்லேலூயா. எல்லாரும் டெட் ஃப்ரீ ஆகணும். நம்மளாம் எவ்வளோ பேர் சொல்றீங்க, ஆமா நான் அப்படி இருக்க ஆசைப்படுகிறேன். டெட் ஃப்ரீ 2024 ஒருவேளை கிரெடிட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடணுமா, கட்டி இந்த பிசாசு என்ன பண்ணணும், மூட்டையை சுற்றி நெருப்பில் போட்டு பற்ற வச்சு 2025 வாங்குறதா இருக்கக்கூடாது, வெறும் செய்கிறதாவே இருக்கணும். ஊழியத்துக்கு அது செய்யணும், இது செய்யணும், சர்ச்சு சேர சவுரை ஒடிக்கணும், கேமரா வாங்கணும், ஊழியம் பண்ணணும், பஸ்ஸு வாங்கணும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்து சொல்லணும், இயேசுதான் உண்மை உள்ள ஒரு தெய்வம். போன கிறிஸ்மஸ் என் வீட்டில் பிரியாணியா இல்லை, ஆனா இந்த வருஷம் இந்த ஏரியாக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா. ரபா ஷகர் யாட்டரலா லேக்கே மாத்துரா பௌஷியா தரா மந்தரலா. I ask God for this power every day. ஆண்டவர்ட்ட எப்பவுமே இந்த வல்லமையை கேட்குவேன், எனக்கு இந்த ஞானத்தை கொடுப்பா, இந்த ஊழியத்தை செய்ய உன் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுப்பான்னு கேட்குவேன். ஆமென். அல்லேலூயா. நான் மாட்டின்கிற இந்த மைக்கோட ரேட்டு 28,000. ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரேயர் பண்ண ஒரு எமர்ஜென்சிக்காக they got healed. என் தேவை ஆண்டவர் சந்திச்சிட்டார். That's the power of prayer. That's the power of Jesus Christ. நீ ஒரு மாசாலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்குவேன்,
2 நிமிஷத்துல கர்த்தர் உன் மடியில தர ஆசைப்படுறார். And you can say that that's nothing மக, இது ஒண்ணுமே இல்லை உன் முன்னாடி, உன்னோட எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லடா நான் சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. When you are wealthy, your family will be wealthy. When you are wealthy, your church will be wealthy. When you are wealthy, your ministry will be wealthy. ஆமென், அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ச்சில் ஒரு பிரதருக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நோவில் இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த நோவில் இந்த கியூர் பண்ணுறதுக்காக 1 லட்சம் ரூபாய் வேணுமாகுது. when you are wealthy, சண்டை போட்டு போய் கொடுத்துட்டு வருவாயா? சண்டை போட்டு போய் கொடுக்கும், பிரதர் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வர தைரியமா போ. முந்தானே வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் எங்கள் சர்ச்சில், என்னோட டயசிஸில் பாஸ்டரோட பிரதர் ஒருத்தர் நைட் 2 மணிக்கு ஒரு கேமரா வாங்கி வந்தார். வாங்கி வந்து வீட்டில் சர்ச்சில் கொடுத்துட்டு வயரெல்லாம் கனெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு போகும்போது சிக்னலில் நிலின்கும் போது ஒருத்தர் காரை குடிச்சு வந்து ஒரே அடி அடிச்சு காலில் இருக்கிற எலும்பே தூளா மாறிடுச்சு. சர்ச்சுக்காக வந்தார்ப்பா. இப்போ உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? சர்ச்சுக்குன்னு போன உனக்கு பத்தி அப்படி ஆயிடுச்சுன்னு. அப்ப எங்க பாஸ்டர் என்ன தெரியுமா பண்ணாரு? இமீடியட்டா ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணி அவர் பில் எல்லாம் செட்டில் பண்ணி அவர் ஆபரேஷன் காலவர்லயே முடிச்சு கிளீனா வீட்டுக்கு எடுத்து வந்துட்டார். பிரச்சனை வரும், ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். That's the power of Jesus Christ. Hallelujah. Allah சொல்லுங்க hallelujah. Brother, if you have Jesus, second thing, if you have been wealthy, you will get everything. Amen. Hallelujah. ஒரு அம்மாங்களை கேட்கிறேன், ஏமா நீ போய் ரெடி பண்ணியிருந்தா இன்னைக்கு நீ நல்லா ஆயிட்டுக்குவேம்மா, வெறும் கண்ணு நோவு நிற்கிறாங்க, அந்த கண்ணு நோவுக்கு காசு இல்லாத அப்படியே விட்டு கண்ணே போயிட்டு இருக்குது அம்மாங்களுக்கு. சே, அந்த அம்மா நம்ம சர்ச்சைக்கு வந்துச்சுன்னா நம்மலாம் வெல்த்தியாக இருந்த பிறகு கண்டிப்பாக அந்த அம்மா கண்ணுக்கு பார்வைக்கு நம்ம கொடுத்துருவோம். So only God wants you to be wealthy. Amen. Hallelujah. யாரும் ஏழைன்னு சொல்லாதீங்க, யாரும் ரிச்ன்னு சொல்லாதீங்க. Tell you are wealthy. 2025 I'll be wealthy. I'll buy what I cannot buy. I will do what I cannot do. I will see what I cannot see. உங்க ஃபேமிலியை ஒரு வாட்டி ஒரு வெளிநாட்டு கூட்டிட்டு போன ஆசை இல்லையா? வீடியோலயே பார்த்துங்கிற எனக்கு உன்ன வீடியோல பார்க்க ஆசைப்படுறேன். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு போறீங்க ஃபேமிலியா? ஃப்ளைட்ல உங்க மம்மியை உட்கார வை, உங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் உட்கார வை, உட்கார வச்சு அவங்களை சிரிக்கிறத ரசிப்பாரு. அது தனி சுகம், அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்க லைஃப்ல. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்னவா இருந்தாரு? ஆசீர்வாதமா இருந்தாரு. Show the power of God and tell your family, என்னால இல்லம்மா, எல்லாம் பார்க்கிறவாமா, நான் ஒரு பிச்சைக்காரனா வாழ்ந்தம்மா. He gave the power of the wealth to me. ஆமென். அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆண்டவர் செஞ்சுக்கிறார். எங்க அக்காங்களுக்கு 3 பேருக்கு கல்யாணத்தை ஆண்டவர் பிரம்மாண்டமா செஞ்சார். He gave the power of wealth to finish our assignments. Amen. Hallelujah. He gave the power to get married to me. எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு எனக்கு பவர் கொடுத்தார். He gave me money. என் கல்யாணம் ஆகிறதுக்கு தேவையில்லை ஆண்டவர் சந்திச்சார். என் கல்யாணத்துக்கு வந்தீங்க, எனக்கே ஷாக்கா இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு. That's the power of Jesus Christ. When you don't have power, everything will be waste, brother. லைட் இருந்தா முக்கியம் இல்லை, லைட்ல பவர் இருக்கணும். நீங்க வேலைக்கு போனா முக்கியம் இல்லை, பணம் சம்பாரிச்சா முக்கியம் இல்லை. You should have the power of God. இல்லைன்னா பாக்கெட்ல இருக்கிற ஹோல்ஸ் மாதிரி தான். காசு வரும், பிசாசு எடுத்துனே போவான். வியாதி கொடுக்க வைக்குவான், லோனு கொடுக்க வைக்குவான், அதுக்கு கொடுக்க வைக்குவான், இதுக்கு கொடுக்க வைக்குவான், இதுக்கு பண்ணும், அதுக்கு பண்ணும், இதுக்கு பண்ணுன்னு பண்ணியே லாஸ்ட்ல வயசாயிட்ட பேருக்கு சர்ச்சைக்கு வருவேன். வயசு இருக்கும் போதே ஊழியம் பண்ணிடு. அது உன்னை கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்? என்ன மாத்த ஆசைப்படுகிறார்? செல்வனாய் உன்னை மாத்த ஆசைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க அந்த கிருபை எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்றீங்க? எல்லாமே அப்படியே தெரிச்சு நிக்கலாமா? Hallelujah. Shadarabala.